டேய் வேண்டாம், கிட்ட வந்து குத்திடுவேன். ஒழுங்கா போயிடு. ரோஜா, ராஜா வெளியே தான் வெயிட் பண்றாரு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, வாங்க. ராஜா, இல்ல இல்ல, நீ என்ன ஏமாத்த பாக்குற? ராஜான்னு சொன்ன வந்துருவேன்னு நினைக்கிறியா? என் ராஜா தனியா கூட வந்து என்ன காப்பாத்துவாரு. ஆனா உன்கிட்ட ஹெல்ப் கேட்டெல்லாம் வர மாட்டாரு. வாய்ப்பே இல்ல. நீ என்ன ஏமாத்த பாக்குற. ப்ளீஸ் ஆதித்யா, என்ன விட்டுடு, இல்லன்னா குத்திடுவேன். ஆதித்யா போயிடு. ரோஜா, நீ என்ன குத்தினாலும் பரவாயில்ல, என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை ராஜா கூட சேர்த்து வைப்பேன். வா என் கூட. ஆதித்யா, நான் உன்னை பயமுறுத்துறேன்னு நடக்காது. உண்மையாவே குத்திடுவேன். ஒழுங்கா போயிடு. ஏய், அம்மா. ஏய், அம்மா. டேய் கையேட்றா. ரோஜா, நான் சொல்றத கேளு. ரோஜா, நான் சொல்றத கேளு ரோஜா. கைய வச்சு தடுத்துட்டல. ஆதித்யா, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. எங்க போனாலும் என்ன தேடி வந்து சித்திரவதை பண்றல. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் ஆதித்யா. நீ உயிரோட இருந்தா தானே இதுக்கப்புறம் என்ன தேடி வருவ. ரோஜாமா, ரோஜாமா, கதவை திறங்க. வரேன் ராணி அக்கா. ரோஜா போகாத, நான் சொல்றத கேளு. வா போலாம். ராஜா கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டேய், என்ன பார்த்தா என்ன லூசுக்கு இருக்க மாதிரி தெரியுதா? நீ என்ன சொன்னாலும் நான் நம்பிடுவேன் நினைச்சிட்டு இருக்கியா? ராஜா வந்திருக்காருன்னு சொன்னா நான் உடனே வந்துருவேன் தானே நினைச்சிட்டு இருக்கேன். ஏண்டா, ராஜா வரதா இருந்தா அவரா வந்து என்ன தூக்கிட்டு போக மாட்டாரா? எதுக்குடா ஒன்னு அனுப்புறாரு? அதுவும் சென்னையில அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவரை எவ்வளவு சித்திரவதை பண்ண, எவ்வளவு அடி அடிச்ச. அவர் எப்பரா உன்னை தேடி வந்து ஹெல்ப் கேட்பாரு? ஓ ரோஜா, புரிஞ்சுக்கோ. அவரும் நானும் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அவரு இப்ப கீழே தான் நிக்கிறாரு. சீக்கிரம் வா ரோஜா. அந்த கதையெல்லாம் நாங்க உனக்கு அப்புறமா சொல்றோம். கொஞ்சம் சீக்கிரம் வா, போலாம். ஏய், இப்ப இந்த இடத்தை விட்டு நீ கிளம்புறியா இல்ல எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணவா? ரோஜா. அம்மா. ரோஜா, என்ன மன்னிச்சிரு. எனக்கு வேற வழி தெரியல. உன்னை இந்த இடத்துல இருந்து எப்படியாவது கூட்டிட்டு போகணும். அதுக்காக தான் அடிச்சேன். ஆனா சத்தியமா நீ மயக்கம் போட்டு விழுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இப்ப எப்படி உன்னை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறதுன்னு எனக்கு தெரியல. ரோஜா, எந்திரி. ரோஜாமா, கீழ வாங்கம்மா. ரோஜா. ஏய் ஏய், யார் பண்ணி? எங்க ரோஜாமாவை விடு. என்னப்பா பண்ற? ஏய், சத்தம் போட்டா இவளை இங்கே கொத்தி கொன்றுவேன். ஒழுங்கா ஓடிரு. ஏய் தம்பி, யாரு பண்ணி? இவளை எங்கே விட்டுடுப்பா. இவங்க அண்ணனுக்கு நான் என்னப்பா பதில் சொல்லுவேன்? விட்டுடுப்பா, உங்க அண்ணன் வந்து தேடுவாருப்பா. இவங்க அண்ணன் வந்து கேட்டானா ஆதித்யா கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லு. என்னது, நீதான் அந்த ஆதித்யாவா? தம்பி தம்பி, உன் கால்ல வேணாலும் விளையாடுறேன் தம்பி. இப்ப அந்த பாப்பாவை விட்டுடு தம்பி, ப்ளீஸ் தம்பி. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு போயிரு. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ, ரோஜாவை கூட்டிட்டு போறானே. போனிங்க ஐயா கிட்ட இதை உடனே சொல்லணுமே. சார், நீங்க நினைச்சபடியே ஆதித்யாவும் ராஜாவும் இங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மொபைல் சிக்னல் இங்கதான் காட்டுது. அப்பா, இப்பதான் ராஜேந்திரன் எனக்கு நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. சார், அந்த பசங்க இதுக்கப்புறமும் ரோஜாமாவை தேடாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தேடுவாங்க ராஜேந்திரன். ஆனா இன்னைக்கு வந்து தேடின இடத்துக்கு மறுபடியும் வரமாட்டாங்கல்ல, அது போதும் எனக்கு. வேற எங்கேயாவது போய் தேடட்டும். ஆனா உண்மையாவே நீங்க சூப்பர் சார். பக்காவா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு தங்கச்சியை எப்படியோ காப்பாத்திட்டீங்க. ஹலோ ராணி, சொல்லுங்க. ஐயா ஐயா, என்னாச்சு ராணிமா? நான் சொன்ன இடத்துக்கு போயிட்டீங்களா? ரோஜா சாப்பிட்டு தூங்கிட்டாளா? ஐயா இல்லங்க ஐயா, அதுல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுங்க ஐயா. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஐயா, ரோஜாமா மேல இருக்கும் போது திடீர்னு ஒரு பையன் உள்ள போந்து ரோஜாமாவை தூக்கிட்டு போயிட்டாயா. பேரை கேட்டு ஆதித்யான்னு சொன்னாயா. என்னது, ஆதித்யாவா? அவன் வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. அவன் போன் சிக்னல் இந்த ஊர்ல காட்டுது. என்ன சொல்றீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ரோஜாவை பாத்துக்கிறதுக்காக தானே உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க, உட்கார வச்சிருக்கேன். அப்படி என்ன வேலை பண்ணி கிழிச்சிட்டு இருந்தீங்க? ஐயா இல்லங்க ஐயா, நான் சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருந்தேங்க ஐயா. ரோஜாமாவை போய் கூப்பிட்டேங்க. அதை வர ராணியை கந்தாங்க ஐயா. சொன்னாங்க வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மறுபடியும் போய் கூப்பிடலான்னு இறங்கும் போது தான் ஐயா பார்த்தேன். அந்த பையன் தூக்கிட்டு போயிட்டு இருந்தான் ஐயா. ராஜேந்திரன், உடனே கார் எடுங்க. நம்ம ரோஜா இருக்கிற இடத்துக்கு போய் ஆகணும். சரிங்க சார். அப்ப அந்த போன் சிக்னல், ஷோ, ஆதித்யா நம்மளை வச்சு நல்லா விளையாடி இருக்கான். எனக்கே தண்ணி காட்டிட்டானே. சீனியர் இன்ஸ்பெக்டர்ன்றத ப்ரூவ் பண்ணிட்டானே. ஷோ. நிலா, போர் அடிக்குதுடி. எங்கேயாவது வெளியே போலான்னு பார்த்தா உனக்கும் கால் இப்படி இருக்கு. வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன பண்றதுனே தெரியல. எவ்வளவு நேரம் தான் அந்த டிவியவே பாக்குறது? ச்சே, இப்பெல்லாம் என்ன நாடகமா எடுக்கிறாங்க. ரொம்ப கேவலமா என்னென்னத்தையும் எடுத்து வைக்கிறானுங்க. பார்க்க கூட முடியல. ஏன்
ஏங்க அப்படி ரொம்ப போர் அடிச்சதுன்னா யூடியூப்ல அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ்னு ஒரு சேனல் இருக்கு, சூப்பரா இருக்கும். அவங்க போடுற கதை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், அதை வேணா பாருங்களேன். ஏய், உனக்கு அந்த சேனல் பிடிக்குமாடி? எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. நான் 2:30 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அவங்க போட்ட உடனே ஃபுல்லா அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். ஹோ, பாத்துட்டீங்களா? இன்னைக்கு நானும் 2:30 மணிக்கு கரெக்டா பாத்துட்டேன். இன்னைக்கு காதலாசை யாரை விட்டதோ தன்மையோட பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் தானே, சூப்பரா இருந்துச்சுல? ஆமாண்டி, சூப்பரா இருந்ததுல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி, யூடியூபும் பாத்துட்டேன்னு சொன்னீங்க, வீட்டு வேலையும் முடிஞ்சிச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்ன பண்ணலாம்? ஹே இரு, நீ தான் நல்லா பாட்டு பாடுவல, மறந்தே போச்சு பாரு. ஏய் ப்ளீஸ் டி, எனக்காக ஒரு பாட்டு பாடுறீ. ப்ளீஸ் எல்லாம் கேட்கவே வேணாம், பாட்டு பாடுன்னு சொல்லு, பாடுறேன். எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாடு பாடு. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கானக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. தத்தை தவளும் தங்கச்சிமிழே, பொங்கி பெருகும் சங்கத்தமிழே, முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். யாரோட இங்க எனக்கு என்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே. ராசாவி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானே உன்ன தேடுது. ராசாவி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, காத்தாடி போலாடுது. ஐயோ நிலா, எப்படி இவ்வளவு அழகா பாடுற? கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குடி, சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் தா. ஆமா, எனக்கு ஒரு டவுட்டி. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சுன்னு தானே வரும், நீ என்ன ராசாவே ஒன்ன காணாத நெஞ்சுன்னு பாடுற? இல்லத்த, அதுல நம்ம விஜயகாந்த் சார் ரேவதி மேடமா பார்த்து அழகா பாடியிருப்பாரு. ஒரு பையன் ஒரு பொண்ணை நினைச்சு பாடும்போது ராசாத்தின்னு பாடலாம், ஆனா ஒரு பொண்ணு ஒரு பையனை நினைச்சு பாடும்போது ராசாவின்னு தானே பாட முடியும். பையனை நினைச்சு பாடுனீங்களா? எந்த பையனமா? ஐயோ, எந்த பையனை நினைச்சு நான் பாடலத்த, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, விட்டுடுங்க என்ன. சரி இல்ல, பாத்துக்கிறேன். ஹலோ ராஜா ப்ரோ, சொல்லுங்க ஆதித்யா ப்ரோ, எங்க இருக்கீங்க? 2 பில்டிங் ஃபுல்லா தேடிட்டேன் ஆதித்யா, ரோஜா இங்க எங்கேயுமே இல்லை. இப்ப 3வது பில்டிங்க்கு வந்திருக்கேன், இங்கேயும் இல்லைன்னா என் ரோஜா மாவனை எங்க போய் தேடுவேன்னு எனக்கு தெரியல ஆதித்யா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ராஜா ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் போன பில்டிங்லே ரோஜா 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 கிடைச்சிட்டாங்க ப்ரோ, சீக்கிரம் வாங்க. ஆதித்யா, என்ன சொல்றீங்க? உண்மையாதான் சொல்றீங்களா? என் ரோஜாமா கிடைச்சிட்டாளா ப்ரோ? சொல்லுங்க, உண்மையாதான் சொல்றீங்களா? சத்தியமா ப்ரோ, உண்மையாவே ரோஜா கிடைச்சிட்டாங்க. நாங்க கார்ல தான் உங்களுக்காக வெயிட் பண்றோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அவங்க அண்ணன் இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, சீக்கிரம் வாங்க ப்ரோ. ஒரு 10 செகண்ட்ல அங்க இருப்பேன் ப்ரோ. ரோஜாவை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் இப்பவே வந்துடுறேன், கட் பண்ணுங்க. சாரி ரோஜா, நீங்க எனக்கு கோஆபரேட் பண்ணாததுனால நான் உங்களை அடிக்க வேண்டியதா போயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே எல்லா விஷயமும் புரியும். ஐயோ ஐயோ ரோஜாமா, ஐயோ என்னாச்சு ரோஜாமாக்கு, என்னாச்சு ஆதித்யா? ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க, நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் நின்று பேசுவோம். இங்கே நின்று பேச வேண்டாம், சீக்கிரம் உட்காருங்க. அந்த வர ரோஜாமா, ரோஜாமா எந்திரி ரோஜாமா, நான் ராஜா வந்துட்டேன், என்ன கண்முழிச்சு பாரு. ஆதித்யா, ரோஜா ஏன் கண்ணை முழிக்க மாட்டான்? எனக்கு ஒன்றும் புரியல. அது என்னோட தப்புதான் ராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. ரோஜாவை நான் போய் கூப்பிட்டப்போ அவங்க என் மேல இருந்த பழைய கோபத்துல என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கத்தையெல்லாம் எடுத்து என்னை குத்துறதுக்காக ட்ரை பண்ணாங்க, ஆனா கையை வச்சு தடுத்துட்டேன், அப்பதான் இந்த கையில அடிபட்டுருச்சு. ஆதித்யா, கையில என்ன இவ்வளோ ரத்தம்? பரவாயில்ல ராஜா, பெருசா ஒன்றும் வலி இல்லை. அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல, கத்தி கத்தி பேசிட்டு இருந்ததுல இவங்களை பாத்துக்கிற அம்மாவே மேல வந்துட்டாங்க, அதான் தெரியாம ஒரு அரை அரைஞ்சிட்டேன், அதுல மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க ராஜா, என்ன மன்னிச்சிடுங்க ராஜா, எனக்கு வேற வழி தெரியாம தான் அவங்கள அடிச்சிட்டேன். பரவாயில்ல ஆதித்யா, இதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? அவ மயக்கத்துல தானே இருக்கா, இருங்க தண்ணி தெளிச்சு எழுப்புறேன். ஆதித்யா, உங்களுக்கு என்ன இவ்வளவு ரத்தம் கொட்டுது? நீங்க எப்படி கார் ஓட்ட முடியும்?
நான் பாத்துக்கிறேன் ராஜா. நீங்க எப்படியாவது ரோஜாவை எழுப்புங்க. இங்க ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சர். இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளியாவது போய் நிக்கணும். அப்பதான் ரோஜாவோட அண்ணன் கண்ணில் படாம தப்பிப்போம். சீட்டுக்கு சைடுல வாட்டர் பாட்டில் இருக்கு ராஜா. அதை எடுத்து தண்ணி தெளிச்சு ரோஜாவை எப்படியாவது எழுப்புங்க. ரோஜாமா, ரோஜாமா என்ட்ரிமா. அம்மா ரோஜா, ரோஜா, ரோஜா இங்க பாரு, நான் ராஜா வந்திருக்கேன். ரோஜா எனக்கு தெரியுதா? இங்க பாருமா. ராஜா, ராஜா வந்துட்டீங்களா? ராஜா, உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நான் ரொம்ப நாளாவே காத்துக்கிட்டு இருந்தேன் ராஜா, நீங்க என்ன வந்து கூட்டிட்டு போவீங்கன்னு. உங்களுக்காகவே தான் இங்கே உட்கார்ந்திருந்தேன். ஒரு நைட்டு தூங்கும் போதும் ஒரு பகல் காலையில எந்திரிக்கும் போதும் நீங்க என்ன வந்து கூட்டிட்டு போயிருக்க மாட்டீங்களான்னு ரொம்ப ஏங்கிட்டே எந்திரிப்பேன் ராஜா. 1 மாசம் ஆயிடுச்சு, இப்பதானே உங்க கண்ணுக்கு தெரியறேனா? ஐயோ ரோஜாமா, எனக்கு தெரியும் நீ இப்படிதான் யோசிச்சுட்டு இருந்திருப்பேன்னு. ஆனா நீ காணாம போன விஷயத்தையே என்கிட்ட நேத்து தாம்மா சொன்னாங்க. அது வரைக்கும் நீ வீட்டுலதான் இருக்கேன்னு தாம்மா சொல்லி வச்சிருந்தாங்க. எனக்கு நம்ம ஆதித்யா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுக்கப்புறம் என்ன விட்டு போக மாட்டீங்கல்ல ராஜா? இதுக்கப்புறம் இனிமே நான் எப்போதுமே உன்னை விட்டு போக மாட்டேன் ரோஜாமா. நான் கூடயே தான் இருப்பேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். சத்தியமா சொல்லுறேன்டி, உன்னை யாருக்கும் தர மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ இனிமே எதுக்காகவும் அழக்கூடாது ரோஜாமா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்களும் இனிமே எதுக்காகவும் அழக்கூடாது ராஜா. இவ்வளவு நாள் கழிச்சு உன்னை இந்த நிலைமையில நான் பார்க்கணும். ஐயோ, எனக்கு உன் முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு ரோஜாமா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ராஜா, இவனா? ராஜா, ஆதித்யா எப்படி இங்க இருக்கா? நீ தானே என்ன அடிச்சு தூக்கிட்டு போன? நீ எதுக்குடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? டேய், உன்னை வர கோபத்துக்கு இப்பவே உன்னை குத்தி கொலை பண்ணணும்னு எனக்கு ஆத்திரமா வருதுடா. ரோஜா கொஞ்சம் பொறுமையா இரு. ஆதித்யா நீ நினைக்கிற மாதிரி கெட்டவரெல்லாம் கிடையாது. அவரு நல்லவரா மாறிட்டாரு. அவரு தான் உன்னை கண்டுபிடிச்சு இப்ப என் கூட சேர்த்து வச்சிருக்காரு. உண்மையாதான் ரோஜாமா சொல்றேன். அது ஒரு பெரிய கதை. நாங்க 2 பேரும் எப்படி சேர்ந்தோன்றதெல்லாம் உனக்கு அப்புறமா சொல்றேன். ஐயோ ராஜா, உங்களுக்கு இவனை பத்தி தெரியாது. இவன் நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான். எவ்வளவு பேச்சு தெரியுமா என்ன பேசினா? கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசினா, கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்காம ரொம்ப கேவலமா பேசுவா ராஜா. இவனை போய் நம்பி இருக்கீங்களே ராஜா? இவன் நல்லவனே கிடையாது. இவனை நம்பாதீங்க. இவன் ஏதோ ஏமாத்துறான் உங்களை. ரோஜாமா, நான் தான் சொல்றேன்ல, ஆதித்யா முன்ன மாதிரி இல்ல, மாறிட்டாரு. கொஞ்சம் மரியாதையா பேசு ரோஜாமா. இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு காரணமே ஆதித்யா தான். இல்ல ராஜா, நான் ஒத்துக்கவே மாட்டேன். இவனால மட்டும்தான் நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? இவன் மட்டும் அன்னைக்கு நான் ரோட்ல என்ன பார்த்து சண்டை போடாம இருந்திருந்தா எங்க அண்ணன் இங்க என்ன கூட்டிட்டே வந்திருக்க மாட்டாரு. எவ்வளவு அசிங்கமா பேசினா தெரியுமா? முன்னாடிலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த சென்னையில உங்களோட அந்த போலீஸ் கேஸ் நடந்ததுக்கு அப்புறமா உன்னை கல்யாணம் பண்ணிக்காமே நான் உன் கூடவே தாண்டி இருப்பேன்னு சொல்லி அசிங்கமா பேசினா ராஜாவ. சீ, இவன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இவனை ஏன் ராஜா என் கண்ணு முன்னாடி கூட்டிட்டு வரீங்க? ஆதித்யா ரொம்ப சாரி ஆதித்யா. ரோஜாக்கு நீங்க இப்ப புதுசா மாறினதெல்லாம் தெரியாதுல. அவ இன்னும் உங்க மேல பழைய கோபத்திலே தான் இருக்கா. மன்னிச்சிருங்க ஆதித்யா. ஐயோ ராஜா, ரோஜா என் மேல கோபப்படலனா தான் ஆச்சரியம். ஏன்னா நான் அந்த அளவுக்கு பண்ணிருக்கேன்னு எனக்கும் தெரியும். அவங்க கண்டிப்பா என்கிட்ட இப்படிதான் நடந்துப்பாங்கன்னு நான் முன்னாடி எதிர்பார்த்துட்டு தான் வந்தேன். ரோஜா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. உங்ககிட்ட நான் பேசின விஷயம், உங்ககிட்ட நான் நடந்துக்கிட்ட விஷயத்த வச்சு உங்களுக்கு என்ன பார்க்கும் போதுல அருவருப்பா தான் இருக்கும். ஆனா உண்மையா சொல்லணும்னா இப்ப நான் வேறையா மாறிட்டேன். எனக்குன்னு எல்லாமே புரிஞ்சிருச்சு. எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு. என்னோட ஒரு விஷயத்துல ராஜா எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறத்துல இருந்துதான் என்னோட ஈகோ, என்னோட திமிரு, என்னோட அகங்காரம் எல்லாமே சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. இப்ப கூட நான் இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நான் நல்லவன் தானே என்ன ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக சொல்லல. ராஜா மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. எங்க அம்மாவும் சரி, எங்க அப்பாலாம் எவ்வளவோ என்ன திருத்தத்துக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா எதுவுமே பண்ணாம ராஜா என்ன டோட்டலாவே திருத்திட்டாரு. ஐயோ ஆதித்யா, நீங்க ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் எதுவுமே பண்ணல. நீங்க உண்மையாவே ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் தான். என்ன காலம் அது மாதிரி உங்களை மாத்திருச்சு. இப்ப பாருங்க, அதே காலம் உங்களை நல்லவராகவும் மாத்திருச்சு. நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் நடந்துச்சு? அதெல்லாம் அப்புறம் உன்கிட்ட பொறுமையா நிதானமா சொல்றேன் ரோஜாமா. ராஜா, போலீஸ் சைரன் சவுண்ட் கேக்குது. கண்டிப்பா அது ரோஜாவோட அண்ணனா தான் இருக்கும். ஆமா, கண்டிப்பா எங்க அண்ணனா தான் இருக்கும்.
ஆதித்யா நீங்க இந்த சைடு வாங்க, நான் கார் ஓட்டுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க கைக்கு துணி ஏதாவது எடுத்து கட்டுங்க, ரத்தம் ரொம்ப போய்கிட்டே இருக்கு. சரி ராஜா. தேவதையின் ரகம் வெண்ணிலவு முகம் மூடியது ஏனோ கார்மேகம் தேடலொரு கண்ணில் ஊடலொரு கண்ணில் நாளை இரு கண்கள் சுகமாகும் அழகிய தாய் மொழி இவள் சிறுகையில் இரவுகள் பகல் அட இவளுக்கு இவளே நகல்